காங்கிரஸ் தொடர்ச்சியாக வெற்றியை வசமாக்கிய ஊட்டி சட்டப்பேரவை தொகுதியுடைய நிலவரம் என்ன, அங்கு இருக்கும் மக்களுடைய எதிர்பார்ப்புகள் என்னன்னு விரிவா பார்க்கலாம். மக்களே, உங்க தொகுதி பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. உதகமண்டலம் சட்டப்பேரவை தொகுதி சுருக்கமா ஊட்டி தொகுதின்னு அழைக்கப்படுது. நீலகிரி மாவட்டத்துல ஊட்டி, குந்தா, சோலூர், கேத்தி, மஞ்சூர் இந்த பகுதிகளை உள்ளடக்கிய தொகுதி. இயற்கை எழில் கொஞ்சம் ஊட்டி எல்லோரும் அறிஞ்ச சர்வதேச சுற்றுலா தலம். ஆண்டுதோறும் பல லட்சம் சுற்றுலா பயணிகள் வந்து போகக்கூடிய ஊட்டியில சுற்றுலா சார்ந்த வேலை வாய்ப்புகள் மக்களுடைய முக்கியமான வாழ்வாதாரமா இருக்கு. அதுபோக தேயிலை, காய்கறி விவசாயமும் பிரதான தொழிலா இருக்கு. பிப்ரவரி 23 தேர்தல் ஆணையம் வெளியிட்ட இறுதி வாக்காளர் பட்டியல்ல 89,066 ஆண் வாக்காளர்கள், 98,348 பெண் வாக்காளர்கள், 11 மூன்றாம் பாலின வாக்காளர்கள் அப்படின்னு மொத்தமா 1,87,425 வாக்காளர்கள் இருப்பதா தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு. 1957 தேர்தலில் இருந்து தேர்தலை சந்திச்சுட்டு வர்ற ஊட்டி தொகுதியில அதிகபட்சமா காங்கிரஸ் 10 முறை ஜெயிச்சிருக்கு. திமுக, அதிமுக தலா 2 முறையும், சுதந்திரா கட்சி 1 முறையும் வெற்றியை வசமாக்கியிருக்கு. கடந்த 2021 சட்டப்பேரவை தேர்தலில் திமுக கூட்டணியில காங்கிரஸ் கட்சி போட்டியிட்டது. காங்கிரஸ் கட்சி சிட்டிங் எம்எல்ஏவா இருந்த கணேஷையே மீண்டும் களத்துல இறக்கிச்சு. அவருக்கு எதிராக போஜராஜன் போட்டியிட்டாரு. தேர்தலில் 65,530 வாக்குகளை வாங்கிய கணேஷ் வெற்றியை வசமாக்கினார். 60,182 வாக்குகளை வாங்கிய போஜராஜன் 5,348 வாக்குகள் வித்தியாசத்துல தோற்றாரு. 2016 அதிமுகவிடம் இருந்து மீட்ட தொகுதியை கடந்த தேர்தலில் காங்கிரஸ் தக்க வச்சது. இப்ப தேர்தல் நெருங்க ஊட்டி தொகுதி மக்களுடைய எதிர்பார்ப்புகள் என்னவா இருக்குங்கிறத கேட்போம். பசுந்தேயிலைக்கு ஒரு குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயிக்க வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகளை 75 ஆண்டுகளாக நாங்கள் வேண்டி விரும்பி கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, கடந்த 2000 ஆண்டிலே மிக பிரமாண்டமான ஒரு போராட்டத்தையும் கூட நாம் நடத்தி பார்த்தோம். ஆனாலும் கூட மத்திய மாநில அரசுகள் இதற்கு செவிசாய்க்கவில்லை. மார்க்கெட்டை இடிச்சு கட்டிட்டு உங்களுக்கே திரும்ப தருவேன்னு சொன்னாரு. அதுல பாதி மார்க்கெட்டை இடிச்சுட்டு அதுல மக்கள் வெளியில போயிட்டாங்க. அவங்களும் அந்த இடத்துல இருக்கிற இடம் அவங்களுக்கு எந்த வசதியும் இல்லைன்னு சொல்லி அவங்களும் வேற வேற இடத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க. தொட்டபெட்டாக்கு ரோப் காரை போடுறதா சொல்லியிருந்தாங்க. ஆனா இது வரைக்கும் அந்த திட்டத்தை செயல்படுத்தவே இல்லை. இது போக நிறைய விஷயத்த கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. அதாவது இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை இங்கே கொடுக்குற மாதிரி அதையும் செயல்படுத்தல. இளைஞர்கள்லாம் இங்கிருந்து கீழே தான் வேலை தேடி போயிட்டு இருக்காங்க. மருத்துவக் கல்லூரி இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. ஆனா அதுக்கான மருத்துவர்கள் அங்கே இல்லை. அதே போல் அந்த மருத்துவர்களும் எப்போ ஒரு ஆப்ரேஷன் இருந்தாலும் அந்த ஆப்ரேஷனுக்கு கீழே தான் அனுப்பிச்சி விட்றாங்க. ஒரு அர்ஜென்ட் இருந்தாலும் கீழே தான் போகிறாங்க. வாரத்துக்கு ஒரு நாள் தான் ஆப்ரேஷன் இங்கே பண்ணுறாங்க. நம்மளோட ஏரியா பார்த்தீங்கன்னா நீலகிரிங்கிறது ஃபேமஸ் ஃபார் டூரிசம். டூரிசமை டெவலப் பண்ணுறதுக்கான ஆக்டிவிட்டி எதுவுமே பண்ணுறதில்ல. டூரிசம் மெயினாக மல்டி லெவல் பார்க்கிங் பண்ணணும். இங்கே பார்க்கிங் வசதி கிடையாது. சுற்றுலா மக்கள் வரும்போது அவங்களுக்கு எல்லாவோட சலுகைகளும் கிடைக்கணும். அது போக சுற்றுலாத்துறையை நம்பிட்டு இருக்கிற நீலகிரி மாவட்டத்தில் நிறைய பேர் சாலையோர வியாபாரிகள் இருக்கிறாங்க. சின்ன சின்ன கடை வச்சு அவங்க பொழைச்சிட்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கும் எந்த ஒரு வாழ்வாதாரம் மேம்படுத்துறதுக்கு எந்த ஒரு வசதியும் செஞ்சு தரல. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.